பழைய முருகா ஆண்டவா, என் தம்பி வந்து நீ பணமே கேட்க கூடாது. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கோரிக்கை. சரியா? உங்ககிட்ட பணம் வாங்காம நான் எங்கேயும் போக மாட்டேன். மாப்பிள்ள இருறா மாப்பிள்ள, இன்னொரு 10 நிமிஷத்துல உனக்கு பணம் வந்துடும். எங்க அக்கா வச்ச கோரிக்கையில நம்ம அக்கா சக்கம்மா வந்திருக்கேன், சக்கம்மா வந்திருக்கேன். 2026 நல்லகாலம் பிறக்குது, நல்லகாலம் பிறக்குது. சக்கம்மா வந்திருக்கேன், அம்மா சக்கம்மா வந்திருக்கேன். என்னடா தம்பி ஜக்கமா வேஷமெல்லாம் போட்டு என்னக்கா சக்கம்மா வந்திருக்கேம்மா, சக்கம்மா வந்திருக்கேன். 2026 உன் கோரிக்கையெல்லாம் நிறைவேற போகுது. நீ 2026ல மகாலட்சுமியா வர போற. சக்கம்மா சொல்றா, சக்கம்மா சொல்றா. உன் கோரிக்கை சக்கமா வந்திருக்கேன். பாக்கணும்னா பாக்கணும், பாக்கலன்னா போன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறணும். நிக்கோ சக்கர் தான் நிக்கோ, சக்கரனா போச்சு விட போற போ. சக்கம்மா என்ன சொல்றா? சக்கம்மா ஒரு கோரிக்கை வச்சிருக்க, அதை சொன்னா தான் உள்ள கூப்பிடணும். சொன்னா கூப்பிடலாமா? சக்கம்மாட்ட நீ 11 கோரிக்கை வச்சிருக்கிற. மாப்பிள்ள இப்பதான் கணிஞ்சு வருது. வரண்டா சக்கம்மா வந்திருக்கா மகாலட்சுமி. உன்னுடைய எல்லா காரியங்களும் நிறைவேற போகுது. சரியா? ஆமா, சக்கம்மாட்ட கேக்குறதெல்லாம் கேட்டுக்கோ. கொஞ்ச நேரம் தான் சக்கம்மா சொல்லுவா. 11 கோரிக்கை வச்ச. என்ன கோரிக்கை சொல்லுங்க? ஒரு கோரிக்கையை சொல்லிட்டா நான் சொல்றதெல்லாம் கொடுத்துறணும். சொல்லுவாப்போ, நான் நினைச்ச கோரிக்கை நீ சொல்லுவாப்போ. நான் சொல்லிட்டா நீ நினைச்சதெல்லாம் நான் உடனே சொல்றதுக்கு சொல்லிட்டேன்னா பரிகாரத்தை உடனே பண்ணணும். ஆமா, பாப்போம் என்ன நினைச்ச, நான் என்ன நினைச்சேன். பக்கத்து வீட்டுல கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. ஆமா, அவங்களுக்கு போன் நம்பர் கொடுத்துருக்குற. சட்டமா சொன்ன விஷயம் நடந்துருச்சு. ஒரு 20 வருஷமா குழந்தையே இல்ல. சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. நான் போனேன் 20 நிமிஷத்துல 20வது நாள் குழந்தை உண்டாயிடுச்சு. அப்படி ஒரு சக்கமா நம்ம சக்கமா வாக்கு நிக்கும். 20 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு குழந்தை. சரியா? குழந்தையே இல்லாதவங்களுக்கு இந்த 2026ல ராசி பிரகாரம் பிரிச்சு சொன்னோம்னா குழந்தை. அதனால சக்கம்மா எப்பவுமே கரெக்டா சொல்லக்கூடியவ. நீ மட்டும்தாம்மா என்னமோ நம்பிக்கை இல்லாத மாதிரி உள்ள கூப்பிடுற, நிக்கிற, எழிகிற, ஒண்ணுமே கேட்க மாட்டிய. நான் நினைச்சத நீ சொல்லு. ஒரே ஒண்ணு சொல்லிட்டா நான் கேக்குறத குடுத்துடணும். இப்ப பரிகாரத்துக்கு பணத்தை சொல்லிடுறேன். பணம் சொன்னா ஆன்னு சொல்லக்கூடாது. பணம்னா உடனே சரின்னு சொன்னா சொல்லுவா சக்கம்மா. சக்கம்மா சொல்றதே மாப்பிள்ளை விடுறா. வேற ஒண்ணும் இல்லை. நீ 11 கோரிக்கை வச்சு. உனக்கு ஒரு தம்பி இருக்கணுமே. என்ன மாதிரியே இருக்கானா? என்ன மாதிரியே அழகா. ஆனா குணத்துல புத்தி சரியில்லையே. பணம் செலவு தனி மாதிரி இறைப்பானே. இருக்கானா? அவன் என் வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு எப்ப 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நீ சாமி கிட்ட சொன்னியா? அங்க என்னமா பேசுற? சாமி கிட்ட என்கிட்ட பேசுமா? கரெக்டா சொன்னது சரியா? கரெக்டா இருக்கா? சக்கம்மா சொல்லிச்சா 11 கோரிக்கையில கடைசி கோரிக்கை சக்கம்மா என்ன சொன்னா? சக்கம்மா சொன்னது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த அக்கா இந்த சாமி சொல்லுச்சு. சாமி என்ன சொல்லுச்சு தெரியுமா? என் தம்பி மட்டும் இங்க வரக்கூடாது. என் தம்பி குடும்பத்தோட இருக்கணும். என் தம்பி வந்து பணம்னு கேட்கறான். நம்ம கொடுத்த மாதிரி பணம்னு கேட்கறான். அதனால இங்க வரவே கூடாது. நீதானமா சொன்ன சாமி கிட்ட. அப்ப நான் வந்து உட்கார்ந்தா கேட்டுக்கிட்டு இருந்தேன். சக்கம்மா வாக்கு. ஐயோ கண்ணத்துல போடுமா, கண்ணத்துல போடு. சக்கம்மா சொல்றாமா, இது சக்கம்மா வாக்குமா. இந்த சக்கம்மா வாக்கு கரெக்டா இருக்குமா? 20 நாள் 20 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு 20 நாள்ல குழந்தை இருக்கு. சக்கம்மா வாக்கு எப்படி செவனேன்னு இருக்க மாட்டா சக்கம்மா. எங்கனாலும் சரி குடும்பக்காரங்க நம்புங்க. நம்பிக்கைதாம்மா வாழ்க்கை. நீ நம்புனா நான் சொல்றத செய்வா. சரி நம்புறேன். சரி இதுக்கு என்ன பண்ணி சொல்லு. பணம் 10,000 ரூபாய். 10,000 நாளே கொடுக்கும்.
10,000 பணம், 10,001 அந்த ₹1 சொல்லாம விட்டுட்டனா, 10,001 உப்பு கொஞ்சோண்டு, மஞ்சள் கொஞ்சோண்டு எடுத்துட்டு பார்க்கலாம். தக்கமா சொல்லிட்டு போறான். அவன் தம்பி இங்க வரவே மாட்டான், காசு கேட்கவே மாட்டான். அவன் குடும்பம் உண்டு, அவன் உண்டுன்னு போயிடுவான். இந்த 10,000 தக்கமாவுக்கு சரியான வாக்கு காசு காணிக்கை. இந்த 10,001 உன் தலையை சுத்தி இருக்கிற கிரகம் எல்லாம் போயிரும். உன் வீடு பளீர்னு இருக்கும், பளீர்னு இருக்கு. நீ 10,000 கொடுத்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லு. சக்கமாக்கு வேலை இருக்கு, போட்டுமா நிக்கட்டுமா? சரிண்ணா, நீ சொல்றதெல்லாம் நான் நம்புறேன். சரியா? 10,000 எடுத்துட்டு வா பார்க்கலாம். அப்பா அப்பா பேசி சமாளிக்கிறதுக்கு தம்பியாவே வந்திருக்கலாம் போல இருக்கு. அம்மா தம்பியாவே நடிச்சிருந்துருக்கலாம். இவ்வளவு சக்கமா வேஷம் போட்டு இதுக்கு இவ்வளவு காசு செலவு பண்ணி, இந்த மீசைக்கு செலவு பண்ணி, இந்த குருமா கட்டி எத்தனைய பண்ணி இங்க வேறு குடுகுடுப்பா கிடைக்காம என் பொட்டாட்டியோட என்ன பாடுபடுத்த போறாள். போலாம் மா, ரெடியா வந்தாச்சா? எட்டு வந்தாச்சா? பணம் நம்ம சுருக்கு பையில இருக்கு. 10,000 கரெக்டா இருக்கான்னு பாத்துக்க. 10,001 வேணும். அந்த ₹1 தான் எனக்கு. 10,000 கணக்காரு. 10,000 போயிரும். சரி சாமி, இந்தா நல்ல மனசா கொடு. உப்பு குடி குடி. உப்பு எல்லாம் எனக்கு வச்சுதான் கொடுத்துருக்கு. குடி. உன் தம்பி கேக்குற மாதிரி இருக்குதா? இல்ல இல்ல. தம்பி குரல் மாதிரி இருக்குதா? இல்ல. தம்பி மாதிரி இல்ல இல்ல. போனதுக்கு அப்புறம் தம்பி தான் வந்தான் அப்படி எல்லாம் சொல்லிடாத. தம்பி நல்லவன், தம்பி நம்பு. தம்பி சொல்லு பார்க்கலாம். தம்பி நல்லவன், நல்லவன். இனிமே அவன் நல்லவன். அவன் நல்லவன். அவனை பத்தி குறை சொல்ல மாட்டேன். 3 சுத்து சுத்து, தலையை 3 சுத்து சுத்து. தம்பி என்ன சுத்து, இந்த பக்கம் 3 சுத்து. தம்பி தம்பி போயிட்டு வரா. போயிட்டு வாடா. சக்கம்மா போறா. சரி, சக்கம்மா உத்தரவு வாங்கிக்கிறா, உத்தரவு வாங்கிக்கிறா. சக்கம்மா உத்தரவு வாங்கிக்கிறா. சக்கம்மா பாத்துக்க. அப்புறம் சக்கம்மா தேடாத. சக்கம்மா தேடக்கூடாது. அப்புறம் தம்பின்லாம் சொல்லக்கூடாது. சாந்தி அப்புறம் தம்பி இருக்கிறானா? அவன் வரலீங்களே. அவன் வந்து 3 நாள் ஆச்சு, வரவே இல்லை. தம்பி வந்து நீ சாமி கும்பிட்டு இருக்கும் போது வந்து உட்காந்துருக்கான். தம்பி வந்தானா? தம்பி வந்திருக்கான்னு சொல்லிட்டு செல்லுல ஆப் ஒண்ணு ஏற்றி கொடுக்கணும். அதுக்காக வந்த வரலைங்கிறேன். இல்லையே, அவன் வரவே இல்லையே. வந்து உட்கார்ந்து இருந்தேன். தம்பி தான். மூத்த 10,000 ஆப்பா. 10,000 10,000 ஆபீஸ்க்கானா? ஆப்பு ஏற்றி கொடுக்கத்த வந்த. ஒரே முருகா ஆண்டவா, ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி 11 கோரிக்கை உங்ககிட்ட வைக்கிறேன். 2026 நோய் நொடி இல்லாம எல்லா செல்வம் வளமும் ஆண்டவனே, இந்த 11 கோரிக்கையை நீ நிறைவேற்றி வை. ஃபர்ஸ்ட் கோரிக்கையா தம்பி, டேய் இருக்க மாப்பிள வந்துடா. பணத்தை கூட கொண்டாடா. எங்க அக்கா உள்ள இருக்காடா. எங்க அக்காட்ட வாங்கிட்டு வரேன்டா. ஏன்டா எங்க அக்காட்ட வாங்கிட்டு வரேன்டா. கண்டிப்பா எங்க அக்கா வந்து 10 நிமிஷம் தயம் தர மாட்டியா? 10 நிமிஷம் தான். எங்க அக்கா கிட்ட வாங்கிட்டே வந்துருவேன். சரியா? 11 கோரிக்கையில ஃபர்ஸ்ட் கோரிக்கையா உங்கள்கிட்ட என்ன கேக்குறேன்னா, என் தம்பி வந்து வாய் திறந்து பணமுன்னு கேட்க கூடாது. கேட்டானா அவன் போய் நீ அவன் குடும்பத்தை பார்த்துட்டு அவன் ஆச்சு, அவன் சம்பாதிச்சு என்னவோ பண்ணிட்டு எங்கிட்ட நீ பணமுன்னு ஒரு பைசா வந்து அவன் கேட்க கூடாதுல்ல. அதுதான் ஃபர்ஸ்ட் கோரிக்கை உங்ககிட்ட நான் நிற்கிறேன். ஆண்டவனே முருகா. திரும்ப கூடாதுக்கா நீங்க.